கரூரில் வேலுச்சாமிபுரத்தை விஜயன் பிரச்சாரத்திற்கு ஒதுக்கியது ஏன் என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்து வரக்கூடிய அன்னை தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், முதலமைச்சர் இது குறித்து என்னென்ன விளக்கங்களை சட்டப்பேரவையில் கொடுத்துட்டு இருக்கிறார்? கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்ப நிலையில தற்பொழுது அதற்கான பதில்களை துறை சார்ந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் கரூர் வேலுச்சாமிபுரத்துல அந்த இடத்தை ஏன் தாவேகாவுக்கு ஒதுக்கியது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது விளக்கம் ஒன்றை கொடுத்து வருகிறார். கரூர்ல எந்த இடத்திலும் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என, அதாவது 2025 ஆண்டு 3ஆம் மாதம் 24ஆம் தேதி அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. அங்கு அதிமுகவும் கலந்து கொண்டுதான் ஆலோசனை நடைபெற்று இந்த இடத்தில் கூட்டம் நடத்தலாம் என முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில தான் வேலுச்சாமிபுரம் ஒதுக்கப்பட்டது என பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் எதற்காக அந்த இடம் ஒதுக்கப்பட்டது என்பது தொடர்பான விளக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். அதாவது அதிமுகவுக்கு அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்ட போது தாவேகாவுக்கு மட்டும் ஏன் வேலுச்சாமிபுரம் அனுமதி கொடுக்கப்பட்டது என எதிர்க்கட்சிகளுடைய கேள்விக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே அந்த ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டதற்கு பிறகாக அரசு அதிகாரிகள் ஏன் செய்தியாளர்களை சந்தித்தார், ஆணையம் எவ்வாறு செயல்படும் என்கின்ற எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விக்கும் அமைச்சர் ஏவா வேலு பதிலளித்திருக்கிறார். தூத்துக்குடி சம்பவத்தின் போது ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டது. எனவே அவர் நம்பிக்கையாக செயல்படுவார் என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் தற்பொழுது அவர் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என அமைச்சர் ஏவா வேலு பேரவையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் அளித்திருக்கிறார். இறுதியாக தன்னுடைய தமிழக அரசினுடைய அலட்சியத்தால் தான் கரூர்ல 41 உயிர்கள் பலியானது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவையிலே ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இபிஎஸ் இந்த குற்றச்சாட்டோடு இன்றைய தினம் அவர் பேரவையில் அவர் உரையை நிறைவு செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முக்கியமாக பேசும்போது, ஒரு முக்கிய தலைவர்கள் வரும் பொழுது மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் தலைமையில கூட்டம் நடைபெறும், அப்படி ஏதாவது ஒரு கூட்டம் கரூர்ல நடைபெற்றதா, மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றதா என்பதை விளக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் பேசியதற்கு பிறகாக அமைச்சர் கே நேரு தம் பேரவையில் பேசும் பொழுது, இறந்தது தெரிந்த பிறகும் கூட அந்த கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் என யாரும் அந்த இடத்திற்கு வரவில்லை, அதை மட்டும் ஏன் இவர்கள் பேசவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். குறிப்பாக 41 உயிர்கள் இறந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் யாரும் அங்கு வரவில்லை, அந்த கட்சியின் தலைவரோ செயலாளர் உள்ளிட்ட யாருமே கரூருக்கு வரவில்லை, அதை பற்றி எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் பேசவில்லை என பேரவையிலே அமைச்சர் கே நேரு பேசியிருக்கிறார். கரூர் மருத்துவமனையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதால் கரூர் திமுக அலுவலகத்தில் இருந்து செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தண்ணீர் பாட்டில் கொண்டு வரப்பட்டது என தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதற்கான விளக்கத்தை கொடுத்து வருகிறார். எதிர்க்கட்சிகள் கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களாக பதில் அளித்து வந்த நிலையில தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரும் அதற்கான பதிலை கொடுத்து வருகிறார். கரூர் மருத்துவமனையில தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதால கரூர் திமுக அலுவலகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு வரப்பட்டது. சம்பவம் நடந்த அன்றேதான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட எல்லாம் அங்கு சென்று விட்டோம். அந்த இடத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. அதனால் அங்கிருந்து திமுக அலுவலகத்தில் தண்ணீர் பாட்டில்களை வரவழைத்தோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மூலியமாகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதை, உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக்குவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேரவையில் தற்பொழுது பதில் அளிக்கிறார். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் கடை ஏதும் இல்லை, தண்ணீரும் இல்லை. எனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அறிவுறுத்தலின்படிதான் உணவு, குடிநீர் ஆகியவற்றை அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது. தவித்த வாய்க்கு தண்ணீர், உணவு கொடுத்ததை கூட அரசியல் பேசுகிறார்கள் எனவும் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கும் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில போக்குவரத்து துறை அமைச்சர் தான் தற்பொழுது எதற்காக ஆம்புலன்ஸ் வந்தது, கரூர் அந்த கரூர் மாணவரணி திமுக என ஒட்டப்பட்டவருடைய அந்த ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது என்பது தொடர்பான விளக்கத்தை அளித்திருக்கிறார். மருத்துவமனையில போதுமான குடிநீர் இல்லை என்பதால தான் கரூர் திமுக அலுவலகத்திலிருந்து குடிநீர், உணவு உள்ளிட்டவை கொண்டு வரப்பட்டது. அதை கூட அரசியலாக பேசுவது ஏன் என பேசிவிட்டு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை குறித்து சிவசங்கர் பேசும் பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் சிவசங்கருடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சபாநாயகர் தொடர்ந்து
தொடர்ந்து அவையை அமைதியாக இருங்கள் எனும் தொடர்ந்து சபாநாயகரும் அவரும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில ஒளிக ஒளிக என அவையிலே தற்பொழுது கோஷம் எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் தூத்துக்குடி சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பி வருகிறார்கள். இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் பேசியதற்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் பதிலளிக்கும் பொழுதும் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள். அதனால் இந்த கரூர் சம்பவத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடந்த சம்பவத்தை தான் சொன்னார்கள், அதில் எந்த குற்றமும் இல்லை, அனைவரும் இருக்கையில் இருந்து என சபாநாயகர் கூறியதற்கு இருக்கையில் இருந்து எழுந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் தற்பொழுது பேசி வருகிறார். எதை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அதனை சபாநாயகர் பரிசீலனை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் சபாநாயகருக்கு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக தூத்துக்குடி சம்பவத்தை தான் குறிப்பிட்டோம், யாரையும் குறை சொல்லவில்லை எனவும் யாரையாவது குற்றம் சொல்லி குறை சொல்லி பேசுவதாக இருந்தால் அதனை நீக்கிவிடுங்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் பதிலளித்து வந்த நிலையில தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைச்சர்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள். இதற்கு சபாநாயகருமே பதிலளித்திருந்தார். நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறார்கள், அதில் எந்த குற்றமும் இல்லை என சபாநாயகர் கூறிய பதிலுக்கு எழுந்து நின்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது முதலமைச்சர் பேரவையில் பேசி வருகிறார். தூத்துக்குடி சம்பவத்தை தான் குறிப்பிட்டோம், யாரையும் குறை சொல்லவில்லை, யாரையாவது குற்றம் சொல்லி குறை சொல்லி பேசியதாக இருந்தால் அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என தற்பொழுது சபாநாயகரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். யாரையாவது குறிப்பிட்டோ குறை சொல்லியோ பேசி இருந்தால் நீக்குங்கள் என முதலமைச்சர் சபாநாயகரிடம் தெரிவித்திருக்கிறார். கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு அதாவது தொடர்ச்சியாகவே மக்கள் நல அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ஏவா வேலு, கே.என். நேரு, சிவசங்கர் உள்ளிட்டோர் ஒவ்வொரு துறை சார்ந்த பதில்களை எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர்கள் கேள்வி கேட்க முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களுமே பேரவையில் அதற்கான பதிலை கொடுத்து வந்தார்கள். ஒவ்வொருமே பேசி முடிக்கும் பொழுது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார்கள். அதனால இன்றைய தினம் பேரவையில் அமைச்சர்கள் அந்த சம்பவத்தை பற்றி பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தற்பொழுது அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சர் அப்படி தூத்துக்குடி சம்பவத்தை குறிப்பிட்டும் யாரையும் குறை சொல்லவில்லை, யாரையாவது குற்றம் சொல்லி குறை சொல்லி பேசியதாக இருந்தால் அதை உடனடியாக நீக்குங்கள் எனவும் யாரையாவது குறிப்பிட்டோ குறை சொல்லியோ பேசியிருந்தால் நீக்குங்கள் என சபாநாயகரிடம் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். சம்பவத்தை தானே குறிப்பிட்டோம், அப்படி ஒரு சம்பவமே நடக்கவே இல்லையா என தொடர்ந்து முதலமைச்சர் எதிர்க்கட்சிகளை நோக்கி ஒரு கேள்விகளை எடுத்திருக்கிறார். பேரவைத் தலைவரே நடவடிக்கை எடு என தொடர்ச்சியாகவே அதிமுகவினர் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து முதலமைச்சர் பேசியது அதாவது அந்த தூத்துக்குடி சம்பவம் குறித்து பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என அதிமுகவினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் அமளியில் ஈடுபட்ட நிலையில முதலமைச்சரும் பேசியிருக்கிறார். யாரையாவது குறை சொல்லி குற்றம் சொல்லி இருந்தால் அதை நீக்க வேண்டும். அதே போல கரூர் சம்பவம் ஒரு சம்பவத்தை தானே குறிப்பிட்டோம், அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லையா என தற்பொழுது முதலமைச்சரும் கேள்வி எழுப்பியதற்கு பிறகாக பேரவைத் தலைவரே இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடு என தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் அவையை கட்டுப்படுத்த முடியாததன் காரணமாக தற்பொழுது சபாநாயகர்கள் காவலாளர்களை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து சபாநாயகர் பல முறை அமைதி காக்குமாறும் அறிவுறுத்தியை வழங்கிய பிறகாகவும் கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக எழுந்து நின்று தற்பொழுது பேரவையில் முழக்கமிட்டு வருகிறார்கள். அதாவது பேரவைத் தலைவரே நடவடிக்கை எடு என தொடர்ந்து எழுந்து நின்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் தற்பொழுது முழக்கமிட்டு வருகிறார்கள். அமைதி காக்குமாறும் தொடர்ந்து அமைதியாக இருக்குமாறு என சபாநாயகர் தொடர்ந்து பல முறை அறிவுறுத்தியும் கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டு வரக்கூடிய நிலையில தான் தற்பொழுது சபாநாயகர் காவலாளிகளை அழைத்திருக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுவார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக சபாநாயகர் பலமுறை அமைதி காக்குமாறு அறிவுறுத்திய பிறகாகவும் கூட தொடர்ந்து இந்த பேரவைத் தலைவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி வருகிறார்கள். அவை முன்னவர் துரைமுருகன் தற்பொழுது பேசியிருக்கிறார். ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள், இது உங்கள் உரிமை, செய்யுங்கள், ஆனால் எதை நீக்க வேண்டும் என்று இருக்கையில் அமர்ந்து சொல்லுங்கள், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதற்கு பதிலளித்த சபாநாயகர் எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், நீக்குகிறோம், முழக்கமிடாதீர்கள், பேரவையில் அமைதி காக்க வேண்டும் என
அமைதி காக்க வேண்டும் என தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவை முன்னவரும் சபாநாயகரும் இருவரும் தொடர்ந்து பேரவையில் அமைதி காக்க வேண்டும் என தொடர்ந்து தற்பொழுது அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார்கள். ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள், அது உங்களுடைய உரிமை, செய்யுங்கள். ஆனால் எதை நீக்க வேண்டும், பேரவை குறிப்பிலிருந்து எதை நீக்க வேண்டும் என இருக்கையில் அமர்ந்து சொல்லுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அவை முன்னவர் துரைமுருகன் அவரும் எதிர்க்கட்சிகளிடம் பேசியிருக்கிறார். அதனைக்கு அவை முன்னவர் பேசியதற்கு பிறகாக சபாநாயகரும் எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், நீக்குகிறோம். ஆனால் இருக்கையில் அமருங்கள், அமைதியாக அமருங்கள் என தொடர்ச்சியாகவே அதிமுக அதனை கேட்காமல் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பிய நிலையில துறை சார்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் அதற்கான விரிவான விளக்கத்தை அளித்திருந்தனர். ஒவ்வொரு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பேசும் பொழுது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பற்றி பேசியிருந்தார்கள். அதனால் அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பற்றி பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பினர். அதற்கு முன்னதாக அந்த எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்பிய பிறகாக முதலமைச்சர் அதை பேசியிருந்தார். தூத்துக்குடி சம்பவத்தை தான் குறிப்பிட்டோம், யாரையும் குறை சொல்லவில்லை. யாரையாவது குற்றம் சொல்லி குறை சொல்லி பேசியதாக இருந்தால் அதனை நீக்குங்கள் என சபாநாயகரிடம் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். யாரையாவது குறிப்பிட்டோ குறை சொல்லியோ பேசியிருந்தால் நீக்குங்கள், சம்பவத்தை தானே குறிப்பிட்டோம், அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லையா என முதலமைச்சர் கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று தற்பொழுது பேரவையில் முழக்கமிட்டு வருகிறார்கள். உடனே பேரவை தலைவரே உடனடியாக நடவடிக்கை எடு என எழுந்து நின்று தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். அவையை கட்டுப்படுத்த சபாநாயகர் முயன்று வரக்கூடிய நிலையில தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று ஒரு கோஷங்களை எழுப்பி வருகிறார். சபாநாயகர் எச்சரிக்கையாக மீண்டும் ஒரு இறுதி எச்சரிக்கையாக கொடுக்கிறேன், நீங்கள் அதிமுக அனைவருமே போய் இருக்கையில் அமருங்கள், அமைதி காக்க வேண்டும் என இறுதி எச்சரிக்கையாக கொடுக்கிறேன் என சபாநாயகர் அப்பாவு தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார். அவை முன்னவர் துரைமுருகன் கூட ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள், இது உங்களுடைய உரிமை, செய்யுங்கள். ஆனால் எதை நீக்க வேண்டும் என்று இருக்கையில் அமர்ந்து சொல்லுங்கள், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினருடைய அவை முன்னவர் பேசியிருக்கிறார். சபாநாயகருமே கூட எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், நீக்குகிறோம். ஆனால் பேரவையில் அமைதி காக்க வேண்டும் என தொடர்ந்து சபாநாயகரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுப்பட்டு முயற்சி செய்கிற போதும் இருக்கையில் அமர்ந்து எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் காவல்களை விட்டு உங்களை நீக்குவேன் என சபாநாயகர் ஒரு இறுதி எச்சரிக்கையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விடுத்திருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து பேசியதை இன்றைய தினம் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என அதிமுகவினர் எழுந்து நின்று தற்பொழுது பேரவையில் முழக்கமிட்டு வருகிறார்கள். அவை முன்னவர் சபாநாயகர் என தொடர்ச்சியாக பேரவையில் அமைதி காக்க வேண்டும் என பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்தும் தொடர்ந்து அதனை கேட்காமல் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதிமுகவுக்கு ரத்த அழுத்தம் அதிகம் என தற்பொழுது தொடர்ந்து சபாநாயகர் ஒரு பேசியிருக்கிறார். அமைதி காக்குமாறு உரிய இருக்கையில் அமர்ந்து எதை நீக்க வேண்டும் என சொல்லுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் என அவை முன்னவராகட்டும் சபாநாயகராகட்டும் எல்லோருமே சொன்னிய பிறகாகவும் கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சபாநாயகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அமரவில்லை என்றால் உங்களை காவல்களை விட்டு நீக்குவேன் என சபாநாயகர் ஒரு இறுதி எச்சரிக்கை விடுத்த பிறகும் தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று தற்பொழுது பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுகவுக்கு ரத்த அழுத்தம் அதிகம் என தொடர்ந்து சபாநாயகர் பேசி வருகிறார். அதனை கேட்டும் கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது தொடர்ந்து பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேரவை வளாகம் அந்த எந்த இடத்திலும் இல்லாத வார்த்தைகளை கூக்குரலாக எழுப்பக்கூடாது. குறிப்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடு என்கின்ற ஒரு கோஷங்களை எழுப்பியபடிதான் தற்பொழுது பேரவையில முழக்கமிட்டு அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இது பேரவை வளாகம். இந்த லாபியில அதாவது அந்த பேரவை வளாகத்துல எந்த இடத்திலுமே தேவையில்லாத வார்த்தைகளை கூக்குரலாக எழுப்பக்கூடாது என சபாநாயகர் தற்பொழுது ஒரு எச்சரிக்கையுமே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விடுத்திருக்கிறார்கள். அதாவது முதலமைச்சர் பேசிய ஒரு வார்த்தையை கூட தவறு என்று சொல்ல முடியாததால் வெளியே சென்று விட்டார்கள் என துரைமுருகன் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் திருந்த வேண்டும் என துரைமுருகன் அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே இது பேரவை வளாகம் என்பதால இந்த வளாகத்திற்குள்ளாக எந்த இடத்திலுமே தேவையில்லாத வார்த்தைகளை கூக்குரலாக எழுப்பக்கூடாது என சபாநாயகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை நோக்கி இறுதி எச்சரிக்கையாக தெரிவித்திருக்கிறார்.